Hi friends, welcome to Kalanti's channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஸ்பைசி கோபி மஞ்சூரியன் ட்ரை. இது ஒரு யம்மியான ஸ்டார்டர் ஐட்டம். இது எப்படி செய்யறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். காலிஃப்ளவரை சின்ன சின்ன ஃப்ளாரட்ஸா எடுத்துக்கோங்க. 3 to 5 நிமிஷம் மட்டும் போதும். தண்ணியில் வந்து கொதிக்க வச்சுக்கலாம். அதிக நேரம் வேண்டாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பும் உள்ள சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு தண்ணியை வந்து வடித்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா கோட்டிங்காக 1 கப் மைதா, 1 கப் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர். நான் வந்து ஸ்பைசியாக செய்ய போகிறேன். அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, உப்பு இந்த கோட்டிங் கலவா. நம்ம ஆல்ரெடி காலிஃப்ளவருக்கு உப்பு போட்டிருக்கோம், அதனால கோட்டிங் கலவா உப்பு போட்டுக்கோங்க. இதை கலந்து நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிடலாம். தண்ணி கலந்து கரைச்சிருங்க. ரொம்ப தண்ணியாக கரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு காலிஃப்ளவரோட ஒட்டாது. அதனால் கொஞ்சம் அந்த மாவு வந்து திக்காக கரைச்சிருங்க. இந்த அளவுக்கு கரைச்ச அப்புறமா காலிஃப்ளவர் உள்ளே போட்டு நல்லா கலந்துருங்க. ரொம்ப காலிஃப்ளவரை வேக வச்சிட்டிங்கன்னா நீங்கள் இப்படி இந்த மாவோடு சேர்த்து பிசைகிறப்போ பொடிஞ்சு போயிடும். அதனால் காலிஃப்ளவர் வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் 3 to 5 நிமிஷம் இருந்தால் போதும். அதை எடுத்துடலாம். எடுத்து சுத்தமாக தண்ணியை வடிச்சிட்டு மாவோட கலந்துருங்க. எண்ணெய் நல்லா காய வச்சு ஹாட் ஆயிலில் பேட்சாக இதை வந்து பொரிச்செடுங்க. மொத்தமாக ஒன்றோட ஒன்று 4-5 சேர்த்து போடாதீங்க. தனித்தனியாக ஒரு ஃப்ளவராக உள்ளே போட்டு பொரிச்செடுங்க. பாருங்கள், பபிள்ஸ் எல்லாம் குறைஞ்சிருச்சு, குக் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஆயிலேருந்து ட்ரெயின் பண்ணி வெளியே எடுத்து ஒரு பேப்பர் டவலுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லா காலிஃப்ளவர் ஃப்ளாரட்ஸையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், இப்போது இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து மஞ்சூரியன் கோட்டிங் வந்து செஞ்சிடலாம். ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் எடுத்து ஒரு 5 பல்லு பூண்டு வந்து நான் பொடியாக நறுக்கியிருக்கேன். 2 பச்சை மிளகாயும் சின்ன சின்ன துண்டுகளாக சேர்த்துருக்கேன். கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன். நான் வந்து ஸ்பைசினஸ்க்காக பச்சை மிளகாய் சேர்க்குறேன். அது வேண்டானா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் வதங்கின அப்புறமா நம்ம வந்து பெல் பெப்பர் இப்போ சேர்க்க போகிறோம். என்ன கலர் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். நான் வந்து க்ரீன் கலர் சேர்க்குறேன். இதுவும் அந்த ஆயில் நல்லா வதங்கட்டும். இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு கெட்சப். இது நல்லா வதங்கட்டும். இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு சோய் சாஸ் சேர்த்துருக்கேன். பெப்பர் வந்து 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். இந்த பெப்பரை குறைச்சிட்டு நீங்கள் சில்லி சாஸ் வந்து நிறையா வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் வந்து சில்லி சாஸ் குறைவாக சேர்த்து பெப்பர் வந்து சேர்த்துருக்கேன், நல்லா ஸ்பைசினஸ்க்காக. கொஞ்சம் அந்த மசாலாஸ் வந்து ஒட்டுறதுக்காக, கோபியில் ஒட்டுறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஸ்டார்ச் வந்து நல்லா தண்ணியில் கரைச்சி உள்ளே சேர்த்துருங்க. நீங்கள் வந்து நல்லா கிரேவியாக வேணும், மஞ்சூரியன் கிரேவி வேணும்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா தண்ணியில் கரைச்சி உள்ளே சேர்த்துட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு கிரேவி கிடைக்கும். நான் வந்து ட்ரையாக தான் செய்ய போகிறேன், அதனால் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். பாருங்கள், நல்லா சாஸோடு அந்த கார்ன்ஃப்ளவர் கலந்து திக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம காலிஃப்ளவரை உள்ளே போட்டுடலாம். உள்ளே போட்டு ரொம்ப வந்து நம்ம கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் லைட்டாக திருப்பி விட்டு டாஸ் பண்ணி விட்டு அந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலந்துட்டோம்.
இப்போ வந்து கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் கார்னிஷ் பண்ணி இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ ரொம்ப ஸ்பைசியான ஒரு கோபி மஞ்சூரியன் வந்து நம்ம செஞ்சிட்டோம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. இதே மாதிரி ஒரு ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஸ்பைசினஸ் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இந்த பெப்பர் பவுடரும் ரெட் சில்லியெல்லாம் குறைச்சிக்கலாம். இந்த அருமையான ஒரு ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கலந்தீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.